மத நெறிமுறைகளை சொல்லித் தராமல் மதத்தின் பெயரால் வெறித்தனத்தை வளர்ப்பதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மக்கள் மனசுல தி மெசேஜ் ரீச்சஸ் இன் ராங் வே அப்படின்னு தான் தோணுது. ராமர் முதல்ல ராமர்னு சொல்லுவாங்க. ராமருக்கு பின்னாடி இவங்க நிப்பாங்க. இந்த ராமரை நாங்க காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், இந்த ராமரை காப்பாற்றக்கூடாதுன்னு நினைக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போடாதீங்கம்பாங்க. அதை இவங்க நம்புவாங்க, மக்களை நம்ப வைப்பாங்க. இவங்களுக்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு தேசிய கட்சிகள் இதுல எதிர் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஏன்னா தேசிய அளவுல அது அவங்களை பாதிக்கும். அவங்க வட இந்தியா, தென்னிந்தியா எல்லாத்துலயுமே வாக்குகள் வாங்க வேண்டிய கட்டாயத்துல உள்ளவங்க. அந்தந்த மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் இதை பத்தி பேச முடியும். இன்னைக்கு தேசிய அளவுல சிபிஎம் ஒருத்தங்களை தவிர வேற யாருமே, அதாவது கட்சி பிரதிநிதியாக நான் போக முடியாதுன்னு சொல்ற தைரியம் சிபிஎம் ஒண்ணுதான் இருந்தது. வேற யாருக்குமே இல்லையே. இவங்களுக்கு காங்கிரஸ்க்கு இல்லைன்னா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏன் மற்ற மாநில கட்சிகள் இதுல மௌனம் காக்குறாங்க? நான் சொல்றது, நீங்க ராமர் கோயில் கட்டினது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அது அரசு அமைப்பு இல்ல, ஒரு தனிப்பட்ட அமைப்பு. ஆனா தனிப்பட்ட அமைப்பு கட்டின ராமர் கோயிலுக்கு போறதுக்கு அரசுடைய ரயில்கள்ல எதுக்கு இலவச பயணம் நீங்க கொடுக்குறீங்க?